உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பான பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. இந்த வவுனத்தீவிற்கு அந்த போலீசார் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் இருந்த முன்னாள் போராளி ஒருவர் கைது செய்யப்பட்டார். போலியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு விடயம் என்பது அண்மையில தெரிய வந்திருக்கு. வேண்டுமென்றே விடுதலை புலிகள் இயக்கம் மேல குற்றம் சுமத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகவே இந்த விடயம் வெள்ளை வானில் கடத்தப்பட்டவர்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அவருடைய பணிப்பின் பேரில் மஹிந்த ராஜபக்ச என்ற பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருந்து பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இணைந்து கொண்ட ஒருவர் இதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவியாக இருந்தார். இபிடிபி என்ற முக்கிய உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சில முகவர்களாக செயற்பட்ட சிலர் எனது பெயரை பயன்படுத்தி பணங்களை பெற்று அதில் ஒரு கட்டம்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனை. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பான பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களிலும் கூட இது தொடர்பான பல விடயங்கள் வெளிவந்தது. இருந்தாலும் கூட அதில் சில விடயங்கள் ஒழுங்காக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கூட சொல்லப்பட்டது. சில நம்பகம் இல்லாத விடயங்கள் கூட வெளியானது. அந்த வகையில் இதில் முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது எது சம்பந்தப்பட்டதுன்றா ரிஸ்வி காலிட் ஜமீர் அவர்களுடைய வாக்குமூலம் சம்பந்தமாக ஒரு விடயம் ஒன்று வெளியாயிருக்கு என்று பார்த்தீங்கன்னா, இதில் ஏற்கனவே இந்த வவுனத்தீவில் 2 போலீசார் கொல்லப்பட்டார்கள். அதில் பல துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டது. இதில் அதுக்கு அருகில் இருந்தது, அதாவது அந்த வவுனத்தீவிற்கு அந்த போலீசார் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் இருந்த முன்னாள் போராளி ஒருவர் கைது செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அதனை கைது செய்வதற்கான விசாரணைகளிலேயே போலீசார் முனைப்பு காட்டியதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் குறிப்பாக இது ஒரு போலியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு விடயம் என்பது அண்மையில தெரிய வந்திருக்கு. இது தொடர்பான தகவல்களும் வெளியாகிய வண்ணமே இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரச உத்தியோகத்தர்கள், உயர் பதவியில் இருந்த பல அரச உத்தியோகத்தர்கள் போலீசாருக்கு இந்த விசாரணை தொடர்பாக அழுத்தம் கொடுத்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அதாவது இந்த ரிஸ்வி காலிட் ஜமீர் அவர்களுடைய வாக்குமூலம் தொடர்பாகத்தான் இந்த விசாரணைகள் நகர்ந்த வண்ணமே இருக்கின்றது. அதில் வேண்டுமென்றே விடுதலை புலிகள் இயக்கம் மேல குற்றம் சுமத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகவே இந்த விடயம் இதோடு இணைக்கப்பட்டதான தகவல்களும் வெளிவந்திருக்கு. இப்படியாக இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான பல தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கு. தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் தேர்தல் இவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது கூட இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான உண்மையான விடயங்களை வெளியில கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் தான் இவர்களும் அரசியலுக்கு உள்நுழைந்தார்கள், அதாவது இந்த ஆட்சியில் இருக்க ஆக்கள். ஆகவே இந்த ஆளும் கட்சியினர் இது தொடர்பாக இந்த நிலைப்பாடு எடுக்க போறார்கள் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக ராஜ சேனாதிரட்ன அவர்கள் ஏற்கனவே பொதுஜன பிரமுனம் மீது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சிருந்தார். இந்த வெள்ளை வானில் கடத்தப்பட்டவர்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அவருடைய பணிப்பின் பேரில் முதலிலுக்கு இரையாக்கப்பட்டார்கள். அதாவது அவரது அவயவங்கள் வெட்டப்பட்டு முதலிலுக்கு இரையாக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டது. அந்த வகையில் அந்த விடயம் இப்ப நிரூபணமாக இருக்கின்றும் முன்னைய அரசாங்கத்தில் இது தொடர்பாக சிலருடைய பதற்றம் காரணமாகத்தான் இந்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மஹிந்த ராஜபக்ச என்ற பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருந்து பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இணைந்து கொண்ட ஒருவர் இதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவியாக இருந்தார் என்கின்ற பல விடயங்களும் இதில் ஆராயப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பு விவாதத்துக்குரிய ஆய்வுகளுக்காக இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைகள் நடந்த பிறகு தீர்ப்பு என்ன மாதிரி வருது என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்படியாக இந்த திடுக்கிடும் உண்மைகள் சம்பந்தமாக பல விடயங்கள் வெளியாகி வேண்டும். குறிப்பாக இந்த வெள்ளை வான் கடத்தல் சம்பந்தமாகவும் இந்த ராயுத சேனாரத்ன சொன்ன அந்த விடயம், அது அடுத்ததாக இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் வெளியாகி வண்ணமே இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். இந்த இபிடிபி இந்த முக்கிய உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார், பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கார். என்ன எதற்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணி ஒன்றை குத்தகைக்கு விற்று தருவதாக சொல்லி காசோலை ஒரு மோசடி ஒன்று செய்திருக்கிறார்கள். இந்த காசோலை மோசடி சம்பந்தமாகத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதிலே குறிப்பாக இவரை கைது செய்யறதுக்கு முதல் நேற்றைய தினம் இவருடைய செயலாளர் தினேஷ் என்கிற இவருடைய செயலாளர் கைது செய்யப்பட்டார். அவர் வாக்குமூலம் கொடுத்ததை அடுத்து பின்னர் திலீபன் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்.
நான் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் என்று முகநூல் போராளிகளில் இருந்து சில ஊடகங்களில் இருந்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நான் பண மோசடி செய்ததாகவும் அதால் கைது செய்யப்பட்டதாகவும். ஆனால் உண்மையான விடயம், நான் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களோட அலுவலகத்துக்கு பல தேவைகள் கருதி வாரது வளமை. அந்த தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் சிபார்சுகளை இதுக்கு இன்ன விடயத்தை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஏதுவான நடவடிக்கையை எடுத்து கொடுங்க என்று அனுப்புறதும் வளமை. ஆனால் சில முகவர்களாக செயற்பட்ட சிலர் எனது பெயரை பயன்படுத்தி பணங்களை பெற்று அதில் ஒரு கட்டம்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனை. அப்போ என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தவரிடம் பணத்தை பெற்றதால் அந்த அலுவலகத்துக்கு அந்த நேரம் பொறுப்பாக இருந்தபடியா நான் இன்று நீதிமன்றத்துக்கு போய் நீதவான் முன்னிலையில் எங்களோட வழக்கறிஞர்கள் ஊடாக எனது நியாயத்தை முன்வைத்திருக்கிறேன். அப்போ என்னுடைய அலுவலகத்தில் நடந்த பிரச்சனை என்பதால் அந்த பிரச்சனையை நானே பொறுப்படுத்தியிருக்கிறேன். மற்றபடி அந்த பணம் எனது வங்கி இலக்கத்துக்கோ அல்லது நான் கை நீட்டியோ நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இது என்னில் பல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் இந்த இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த நேரம் நான் இப்படி காணி மாஃபியா வேலை நான் செய்யவில்லை. மாறாக காணிகளை மக்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அரசு அதிகாரிகளோட துணையோடு. அதுவும் அடிமட்ட, அதாவது மிக மிக வறுமை கோட்டில் உள்ள மக்களுக்காகத்தான் இந்த காணிகளை வழங்கியிருக்கு. இன்றைக்கு நான் பேரை குறிப்பிட விரும்ப இல்லை. ஆனால் வருங்காலத்தில் நான் அவர்களுக்கு எதிராக நானும் நீதிமன்றம் ஊடாக நியாயத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறேன். வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல்யமானவர்கள் இன்றைக்கு ஓமந்தை பர்ணட்டங்களில் காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல் மன்னார் வீதியில் நாலாங்கட்டை அந்த பகுதியில் கூட காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு. அரச காணிகளை பிடிச்சி கள்ளமாக அந்த உறுதிகளை எழுதுகிற சிலர் கூட காணிகளை பிடிச்சிருக்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த காணிகளை நான் அடாத்தாக எடுத்து மக்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்கிறேன். அந்த காழ்ப்புணர்ச்சியில் கூட இன்றைக்கு ஒரு பெரிய குழுவாக ஒன்றிணைந்து எனக்கு கரிபூசல் வேலை நடந்து கொண்டுதான் இருக்கு. திருச்சியில் வீடு இருக்குது, பல கல்குவாரிகள் எனது பேரில் இயங்குது, ஜேசிபி ஓடுது, பல வாகனங்கள் ஓடுது, இந்த குடும்பமே வெளிநாட்டில் இருக்குது, நான் மட்டும்தான் இலங்கையில் இருக்கிறேன், கொழும்புல 10 வீடு இருக்குது. இப்படி பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு தொடர்ந்து அது சம்பந்தமான செய்திகளும் வருது. நான் சொல்கிறேன், இந்த ஊடகம் என்ற போர்வையில் முகநூல்களில் வீரம் பேசக்கூடியவர்கள். அப்போ அவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரம்தான் அந்த நிகழ்நிலை சட்டம் உருவாகினது. அப்போ அந்த சட்டத்தை மையமாக கொண்டு நானும் வழக்குகளை தொடர இருக்கிறேன். இனி நாங்களும் பொறுக்க இயலாத கட்டமாக இருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு என்னோடு பல இளைஞர்கள், பல ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த வன்னியில் ஒரு புதிய ஒரு சக்தியாக உருவெடுக்கிற நேரம் ஆரம்பத்திலேயே எங்களை தட்டி ஒரு முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. ஆனால் இன்றைக்கு அப்படியான கூட்டம் இல்லை. எங்களோட பல கல்விமான்கள், பல அரசு உத்தியோகத்தர்கள், இப்படி பலர் இணைஞ்சு நாங்கள் இன்றைக்கு ஒரு புது சக்தியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நான் நேற்றைய தினம் கூட கொழும்பில் விரைவில் நான் அது சம்பந்தமான அறிவித்தலெல்லாம் விடுறதுக்கு இருக்கிறேன். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கூட விரைவாக நடந்தேறியது நேற்று. அப்போ அந்த நேரம் தான் போலீஸார்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது, இப்படியான ஒரு பிரச்சனை உங்களோட அலுவலகத்தில் இருக்கிற நேரம் ஒருவரால் பணம் பரிமாறப்பட்டிருக்கு, உடனடியாக வாங்கன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் தான் நான் நீதிமன்றம் வரைக்கும் இன்றைக்கு போய் வந்திருக்கிறேன். ஆனால் என்னென்னமோ எழுதப்படுது. இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய வீடு கூட நான் இந்த மாதம் அந்த வீட்டை விட்டு எழுப்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா அந்த வீடை எம்பி இல்லை, இனி என்னென்று இவர் இந்த வீட்டில் இருக்க போகிறார், அப்படியான சூழ்நிலை. அதனால் நான் இன்னொரு வீடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என்ற மேலே சுமத்தப்பட்ட இந்த சொத்து சேர்ப்பு அது இது இப்படியானதுகளை நிரூபித்தால் உண்மையாக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன். இல்லாட்டி இந்த அரசியலில் இருந்து கூட நான் ஒதுங்கி கொள்வேன். ஆனால் எனக்கு கடந்த காலத்தில் விழுந்தது 3150 வாக்கு. ஆனால் திலீபன் ஆதரவாளர் என்ற போர்வையில் என்னை வச்சு எனது பேரை வச்சு கொண்டு பல மோசடிகளை செய்தது ஆயிரக்கணக்கில்.
இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒன்று தான் இப்போ வந்திருக்கு. இன்னும் காலப்போக்கில் எத்தனை வருதோ தெரியல. ஆனால் சகலத்துக்கு நான் நேர்மையான முறையில் நீதிமன்றம் ஊடாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு காத்திருக்கிறேன். அதே போல் நான் வன்னி மக்கள் இந்த முறை கணிசமான வாக்களை எமக்கு அளித்திருந்தாலும், ஆனால் அந்த மக்கள் அன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் ஏற்படுது. நாங்கள் காணியற்ற மக்களுக்கு காணி வழங்கணும் என்ற நோக்கில் எங்களோட அரசியல் பயணத்தை தொடங்கினோம். ஆனால் சிலர் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற பேரில் சாராயங்களையும் அதுகளையும் கொடுத்து அடிமைப்படுத்தி அந்த வாக்களை அபகரித்து தான் இன்றைக்கு இந்த நிலைமை வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்கள், இந்த வன்னியில் இருக்கக்கூடியவர்களை நான் நினைக்கிறேன் ஒரு சிலரை தவிர மிச்ச இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியான வகையில் எங்களோட வன்னிக்கு சேவை ஆற்ற போகிறார்கள்ன்றது ஒரு கேள்விக்குறிதான். அதே நேரம் ஊடக ரீதியாக நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், எனது பெயரை பயன்படுத்தி பல மோசடி வேலைகள் நடந்திருக்கு. அது எனது பெயரை பயன்படுத்தியதுக்காகவும் அல்லது எனது அலுவலகத்தில் வச்சு அந்த பிரச்சனை நடந்ததுக்காகவும் நான் சில பிரச்சனைகளுக்காக முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக பல இழுபறி நிலைகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதில் இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்னர் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக யோசிக்கலாம் என்றும் ஆளுந்தரப்பிலிருந்து பேசப்படுகின்றது. இல்லை, உடனடியாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழர் தரப்புகளிலிருந்து அழுத்தங்களும் பிரிவிக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலை முன்னர் நடத்துவோம், அதாவது இந்த சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக இந்த உள்ளூராட்சியின் தேர்தல் நடத்தப்படும் என்று அனுர அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கு. அதில் இருக்கிற சிக்கல் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த உள்ளூராட்சி தேர்தல் முதலே நடக்க இருந்து அதில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வேட்புமனுக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வதா இல்லை புதிதாக வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதா என்கின்ற ஒரு சிக்கல் நிலைமை இருக்கு. அதுக்கு அன்ரோமா அரசநாயக் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, கட்சிகள் தொடர்பான நிலைப்பாடுல நாங்கள் இருந்து பார்க்கின்ற பொழுது இந்த வேட்புமனுக்களை உள்வாங்க முடியாது, புதிதாக வேட்புமனுக்களை கையளிக்கலாம் என்று அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய வேட்பாளர்களோட புதிய வேட்புமனுக்களோட இந்த உள்ளூராட்சி தேர்தல் சித்திரைக்கு முதல், அதாவது சித்திரை விரத புத்தாண்டுக்கு முதல் இது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டாம். தொடர்ந்தும் தேர்தலுக்கு மேலே தேர்தல் வர்றது அன்றைய அரசாங்கத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது, செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இருக்கிற திரைசேரி பணத்தை புல்லா தேர்தலுக்கு வாரி கிடைச்சிட்டா பிறகு மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் சிந்திப்பது கடினம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஆலோசனையும் அன்றைய அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, இந்த தமிழர் தரப்பு பிரச்சனைகள் தொடர்பாக நோர்வே தூதுவரோட சாணக்கியன் சுமந்திரன் ஆகிய இருவரும் கழிச்சிருக்கின்றார்கள். அதாவது தமிழுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக நோர்வே தூதுவர் அழுத்தம் கொடுக்கணும், இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் அழுத்தம் கொடுக்கணும் என்று அவர்களுக்கு பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை கனடாவில், அதாவது கனடா வெளிவார அமைச்சின் பிரதி அமைச்சர்கிட்ட ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதாவது இலங்கைக்கு தொடர்ந்தும் நாங்கள் அழுத்தம் கொடுக்கணும். அது மட்டுமில்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையில இலங்கைக்கு இனியும் இந்த கால நீடிப்பை நாங்கள் வழங்கக்கூடாது. தமிழர் பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாகவும் இலங்கைக்கு கால நீடிப்பை வழங்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக ஒரு அரசியல் வெளியொன்று இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த சர்வதேசத்தில், அந்த ஐக்கிய நாடுகள் சபையில். ஆகவே அதையும் வழங்கக்கூடாது. கூடிய விரைவில் தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக பேசி முடிவெடுக்கப்படணும். அதாவது யுத்த குற்றவாளிகள் சர்வதேசத்துக்கு முன் நிறுத்தப்படணும் என்ற பொருளில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார் கனேடிய வெளிவார அமைச்சர் பிரதி அமைச்சர்கிட்ட. இப்படியாக தமிழர் தரப்பிலையும் பல விடயங்கள் நடந்தேறிய வண்ணமே இருக்கின்றது. அதை ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. என்னென்று பார்த்தீங்கன்னா, இன்னுமே தமிழரசு கட்சி செயற்படும் நிலைமையில இல்லையென்று மத்திய செயற்குழு கூட்டத்தில் அதை அவர்கள் நிரூபிச்சிருப்பதாகவும் பல பேர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சிருந்தார்கள். ஏற்கனவே இந்த பிளவுபட்டு தான் இருக்கிறார்கள் என்பதை அந்த மத்திய செயற்குழு கூட்டமே நிரூபிச்சிட்டு, இருந்தாலும் கூட ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுக்கின்ற பொழுது இப்படியாக
இந்த தமிழர் நிலைப்பாட்டில் இன்னும் பின்வாங்காமத்தான் இருக்கணுமோ என்கின்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவுக்கு பிறகுதான் இது இந்த பிளவா இல்லையா என்பது தெரிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த கட்சியினுடைய வழக்கு கூட இப்ப போடப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த வாக்கெடுப்பை நிராகரிக்கணும், மாவை சேனாதிராஜாவுடைய இந்த பதவி விலகல் கடிதத்தை நிராகரிக்கணும் என்று வழக்கம் தொடரப்பட்டிருக்கின்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்களால். ஆகவே இந்த வழக்கு பிறகுதான் என்ன விடயம் தமிழரசு கட்சி தீர்மானிக்கும். அது தொடர்பாக சேர்ந்து பயணிப்பதா அல்லது விலகுவதா என்பது தொடர்பான நிலைப்பாடும் இப்ப இழுபறியில தான் இருக்கு. இவர்கள் ஏற்கனவே நினைத்த விடயம் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிஞ்சு போனாக்களும் ஒன்று சேர்க்கிறது தான். ஆனால் இப்ப தமிழரசு கட்சி ஒன்று சேர்க்கிறதே ஒரு பெரிய விடயமாக மாறி இருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் தமிழர் தரப்பிலையும் நடந்தேறி இருக்கு. உண்மையிலேயே இந்த அரசியல் மாற்றங்கள் என்பது ஒரு முக்கியமான விடயங்களாக நாங்கள் பார்க்கணும். அந்த அரசியல் மாற்றங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சு கொள்றதுக்காக ஜப்னா படியும் சேனலோடு இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.